எல்லாத்துக்கும் ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த படம் வந்து முன்னாடியே பார்த்துட்டேன். ஸோ படம் ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கர அந்த ஏஐ உள்ளாரெலாம் போகிறப்போ ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப இன்டலெக்சுவல் மூளையை வந்து போட்டுக்கிட்டு படம் பார்க்க உட்காந்துருந்தோம். எனக்கு அதனால தான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஃபஸ்ட்டு தெரில. அப்புறம் அந்த இன்டலெக்சுவல் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இந்த படத்தை வந்து பார்க்குறப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த ஏஐக்கும் அந்த மதருக்கும் அந்த சைல்டுக்கும் அந்த இந்த இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள அந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அதான் எனக்கு அந்த இந்த எப்படி சொல்கிறது, மறுபடியும் வந்து ஒரு வில்லேஜையும் ஒரு இந்த மாதிரி இடத்த வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க. எப்போதுமே வந்து ஒரு கிராமத்து படம் எடுத்துட்டா உடனே கிராமத்தை க்ளோரிஃபை பண்ணுறதுங்கிறது நிறையா இருக்குங்கிறப்போ இந்த படத்தில் வந்து அந்த ஆஸ்பெக்டும் கொண்டு வந்தாங்க. ஸோ சாதி இங்கே எப்படி பார்க்குறாங்க அது நிறைய படத்தில் மிஸ் ஆகிறப்போ இந்த படத்தில் வந்து சரி ஓகே இதை ரொம்ப க்ளோரிஃபையும் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற சிக்கலையும் வந்து இந்த படம் வந்து பேசுது. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மித்ததெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சிம்பிளாக அதை சட்டிலாக அதை ஹேண்டில் பண்ணது. அந்த அப்படி அந்த இன்டலெக்சுவல் மைண்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பிளைண்ட் இவர் வந்து படம் வந்து ஒரு ட்ரெய்லர் கூட பார்க்கலன்னு சொன்னார். நான் யோசித்தேன், சரி ட்ரெய்லர்லாம் பார்க்காம வந்திருந்தா இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரீ கன்சியூம்டு ஒரு நோஷனோட வந்து பார்க்குறப்போ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இது இப்படி ஆகுமோ இல்லை அப்படி ஆகுமோ. ஆனால் வந்து இதில் வந்து அந்த ஏஐ அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த இதுக்குள்ளே போகாமல் அதை அழகாக வந்து இந்த ஒரு மதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து பிளெண்ட் பண்ணி சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ்.